வணக்கம், வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? ஸோ அதிமுக, பாஜகவோட கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லி விஜய் கட்சி அறிவித்திருக்கிறது. நிர்மல்குமார் பேட்டி அளிக்கும்போது 2 முறை அதற்கான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து விஜய் கட்சி எங்களோட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி அழைப்பு விடுத்ததற்கு நிர்மல் வந்து பதில் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்தோம். அதேபோல சீமானும் இந்த முறை தனித்து போட்டியிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதேபோல ஓபிஎஸோட நிலைப்பாடு என்ன? பாமகவோட நிலைப்பாடு என்ன? அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஸோ நிர்மல்குமார் வந்து 2 முறை வந்து பேட்டி கொடுத்திருக்கிறார். அது விஜயோட அறிவுறுத்தலின்படி தான் அந்த பேட்டியை கொடுத்திருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சதுங்க. ஏன்னா, அவர் சொன்னது என்ன அப்படின்னா, நாங்கள் அதாவது பாசிசம், பாயாசம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அதுல பாயாசம் வந்து திமுக, பாசிசம் வந்து பாஜக. அவர்களோடு நாங்கள் கூட்டணி வைப்பதில்லை என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறோம். அதேபோல பாஜகவோட கூட்டணி சேர்ந்த அதிமுகவோடு நாங்க எப்படிங்க கூட்டணி சேர்வோம்? அதேபோல தோற்றுக்கொண்டே இருக்கிற ஒரு கட்சிங்க அதிமுக. தோற்றுக்கொண்டே இருக்கிற ஒரு கட்சியோட நாங்க ஏங்க கூட்டணி வைக்கணும்? அப்படின்ற ஒரு கேள்வியை நிர்மல்குமார் வைத்திருக்கிறார். அதே பாஜகவிலிருந்து அதிமுகவுக்கு வந்து அதிமுகவிலிருந்து தான் இங்க விஜய் கட்சிக்கு வந்திருக்காரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த வகையில நிர்மல்குமாருக்கு எல்லா கட்சியை பத்தியும் தெரியுங்கிற ஒரு விஷயத்தோட தான் இங்க பேசுறாரு. அதனால பாஜகவோட கூட்டணி இல்லை என்ற நிலைப்பாட்டை நாங்கள் ஆல்ரெடி எடுத்துட்டோம். பாஜகவோட அதிமுக வந்து கூட்டணி வைத்திருக்கிறது. இது 2 தோற்கிற கட்சி தானுங்க. தமிழ்நாட்டுல வந்து தொடர்ந்து தோல்வியை அடைந்து கொண்டிருக்கிற கட்சி அதிமுக. அவர்களை நாங்க விமர்சனம் பண்ணலங்கிறாங்க. தோத்துக்கிட்டே இருக்கிற கட்சியை நாங்க ஏங்க விமர்சனம் பண்ணோம்? ஆட்சியில இருக்கிற கட்சி இங்க தமிழ்நாட்டுல திமுக, மத்தியில பிஜேபி. ஸோ இவங்கள தான் நாங்க வந்து எதிர்த்து அரசியல் பண்ண முடியும். ஸோ அதாவது அந்த லிஸ்ட்லயே இல்லாத ஒரு கட்சியை நாங்க ஏங்க வந்து கவலைப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அந்த கேள்வி சரியானது தானே இல்லையா? ஸோ அதனாலதான் நாங்க வந்து அதிமுகவுடையும் இல்ல பாஜகவுடைய கூட்டணி இல்லை, கூட்டணி பேச்சுவார்த்தை கிடையாது இனிமேல் அப்படின்னு உறுதிபட தெரிவித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி விஜய் கட்சி, அதாவது தமிழக வெற்றி கழகம் சார்பாக நிர்மல்குமார் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதோட இன்னும் சில விஷயங்கள் இருக்கு, நம்ம கடைசியில பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து சீமான் அவர்கள் வந்து கடந்த முறை ஒரு பேட்டி கொடுக்கும்போது சொன்னாரு, அதாவதுங்க கூட்டணி அப்படின்னா அதிமுக என்னோட பேசியது. அதிமுக என்னோட பேசும்போது துணை முதலமைச்சர் கொடுக்குறோம்னாங்க, 40 சீட்டுனாங்க, 60 சீட் அப்படின்னாங்க. பட் அதெல்லாம் வந்து எனக்கு பெருசா தெரியலங்க. காரணம் என்ன அப்படின்னா, நான் எனது தம்பிகளை அடமானம் வைக்க தயாராக இல்லை அப்படின்னு. அதே போல விஜய் கட்சி, விஜயோட நாங்க கூட்டணி சேர தயாருங்க. பட் நாங்க தான் வந்து பெரிய கட்சி. நாங்கள் வந்து ஏற்கனவே பல தேர்தலை சந்தித்து இருக்கிறோம். அதனால எங்கள் தலைமையில் விஜய் வந்து கூட்டணிக்கு வந்தால் அதை ஏற்றுக்கொள்ள தான் தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லி இருந்தார். ஆனா ஒரு முக்கியமான விஷயத்த வந்து எல்லாரும் மறந்துட்டாங்க. அதாவது சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்ப அவருடைய ஓட்டு பாதிக்குங்கிறாங்க. ஏன்னா 8.5% வாங்கின சீமான் கடைசி தேர்தல்ல, அதுவும் பாராளுமன்ற தேர்தலில் வாங்கியிருக்காரு. சட்டமன்றம்னா இன்னும் அதிகமாகுங்கிறாங்க. சட்டமன்றத்தில் இன்னும் அதிகமான ஓட்டுகளை வாங்குறாரு சீமான் அப்படின்னா, அது இந்த முறை நடக்குமா? ஏன்னா விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அது அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நடக்காதுங்கிறது தான் பலரோட பதிலாக இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கட்சியை படிப்படியாக 1.5%, 2%, 3% அப்படின்னு ஆரம்பிச்சவரு இன்னைக்கு 8.5% நிற்கிறார். பட் அவருடைய அந்த பொறுமை வந்து மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் தான். ஏன்னா அவ்வளவு பொறுமையாக கட்சியை கொண்டு வருவதுங்கிறதே பெரிய விஷயம் தான். ஏன்னா விஜயகாந்த் அது அவசரப்பட்டு தான் 2011 கூட்டணி வச்சு அவருடைய கட்சி சின்னாபின்னமானது. ஏன்னா அதுக்கப்புறம் தான் அதிமுக அவர்களை சின்னாபின்னப்படுத்தி, அதே வேலையை தான் பாஜக வந்து அதிமுகவுக்கு செய்து கொண்டிருக்கிறது. சுக்குநூறாக்கி விட்டார்கள் அதிமுகவை. இன்னைக்கு வந்து அவங்க நான் கூட்டணி 50 சீட்டு தான் தருவேன், 40 சீட் தான் தருவேன், 20 சீட் தான் தருவேன் கூட்டணி பேச்சுவார்த்தையை பாஜக வந்து வெளியில இருந்து அவங்க பேசிட்டு இருக்காங்க. எங்களுக்கு 60 சீட் வேணும், 40 சீட் வேணும் அப்படின்னு. ஸோ அதிமுக அந்த இடத்துல வந்து இல்லைங்கிற மாதிரி இருக்கு. எனக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அதிமுக பாஜக கூட்டணியில விஜய் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. விஜய் வந்தால் விஜய்க்கு சீட்டு கொடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? கண்டிப்பாக. அதாவதுங்க பாஜகவே 40 சீட்டு கேக்குது, அவங்களுக்கு 20 சீட்டு தான் அப்படின்னு இபிஎஸ் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பாமக வருதா இல்லையான்னே தெரியல, தேமுதிக இருக்கா இல்லையான்னு தெரியல. அதெல்லாம் தாண்டி 84 சீட் எங்கள்கிட்ட கொடுத்துருங்க, நீங்க 150 சீட்டு நில்லுங்கன்னு சொல்லி பாஜக சொன்னதை நிராகரித்திருக்கிறார் எடப்பாடி. ஆனால் இதெல்லாம் தாண்டி விஜய் உள்ள வரணும் அப்படின்னா, விஜய் குறைஞ்சபட்சம் ஒரு 60 சீட்டா கேட்பார். 40ன்னு கூட வச்சுக்கோங்க. விஜய்க்கு ஒரு 40, இவங்களுக்கு ஒரு 40ன்னா 80 சீட்டு போயிடும். மீதி 154 நிப்பாங்களா இவங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா?
ஸோ இதுக்கு இதுக்கு வந்து பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்கு. யாருக்கு? அதிமுகவுக்கு. ஸோ அதிமுக குறைந்தபட்சம் நாங்க 160 இடங்கள்ல நிக்கணும்னு நெனைக்கிறோம். அப்படிங்கிறாங்க. அப்போ 40 பிளஸ் 34ல 74 இடங்கள தான் பிரிச்சு குடுப்பாங்க. அதுல தேமுதிக, பாஜக, பாமகலாம் இருக்கணும். பாமக எந்த பக்கம் போறாங்கன்னே அவங்களுக்கே தெரியாது இன்னும். அவங்க பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்தா இருக்கு. இதுல விஜய் கட்சியோட முடிவு அப்படிங்கிறது ஒரு பக்கம். இப்ப சீமான் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, நாம் தனித்து போட்டியால் நிச்சயமா நமக்கு ஒரு களம் கிடைக்கும். 2026 இல்லன்னா 2031 அப்படிங்கிற மாரி அவர் போயிட்டு இருக்காரு. நம்ம இப்ப வந்து ஒரு 15% வாங்கிட்டோம் அப்படின்னா, அடுத்தது வந்து ஒரு 20, 25% வாங்கி எதிர்க்கட்சி ஆயிடலாம். அதிமுக அழித்து ஒழிக்கப்படும் அப்படின்னு நினைக்கிறாரு. பட் ஆனா இந்த முறை விஜய் கட்சியால சீமானோட பெர்சன்டேஜ் வந்து குறையுங்கிறாங்க. தனித்து போட்டியிட்டால் அது அவருக்கு ஆபத்துங்கிறாங்க. அந்த ஆபத்தை உணர்ந்து அவர் வந்து ரிஸ்க் எடுக்க போறாரா? அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குங்க. இப்ப சீமான் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருந்தாரு, ஒரு 6% கீழ போச்சு அப்படின்னா, 2026 தேர்தல் விட்டு 2029 அவர் கூட்டணி போக வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும். ஆனால் விஜயை பொறுத்தவரைக்கும் இது வந்து அவருக்கு முதல் பரீட்சை. முதல் பரீட்சையில அவர் பாஸ் ஆக போறாரா? ஃபெயில் ஆக போறாரான்னு தெரியாது. எத்தன இடங்கள் கிடைக்கும்னு தெரியாது. நான் கூட அடிக்கடி சொல்லுவேன். விஜய் எங்க நிக்கிறாரோ அங்க கண்டிப்பா ஜெயிப்பாரு. அவருடைய சகாக்கள் வந்து ஒரு 2, 3 இடங்கள்ல வெற்றி பெறலாம். ஆனால் 8லிருந்து 10 வாக்குகள் நிச்சயமா அவருக்கு கிடைக்கும். ஏன்னா, விஜயகாந்த விட அவருக்கு வந்து ஒரு கிரேஸ் இருக்கு. மக்கள்ட்ட ஒரு அன்பு இருக்கு. ரசிகர்கள் பாசம் இருக்கு. அவரு விஜயகாந்த் எல்லாம் வந்து கட்சி ஆரம்பிக்கும்போது கொஞ்சம் வயசாயிடுச்சு அவருக்கு. அது அந்த 10 வருஷம் கூட அவரால நிலையான ஒரு இத பண்ண முடியல. அதுக்கப்புறம் அவங்க பிரேமலதா எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. பட் விஜய் அப்படி இல்லங்க. கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டாரு. 50 வயசுக்கு அப்புறமே வந்துட்டாரு. வந்தது வந்து இறங்கி அடிப்பாரு அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சதுதான். ஆனால் அவர் தெரிஞ்சு தான் அடிக்கிறாரு அப்படிங்கிறதையும் நம்மால பார்க்க முடியுதுங்க. சில ரகசியங்கள் விஜய் வந்து போற்றி பாதுகாத்துட்டு இருக்காரு. ஆனா ஒரு விஷயம் பண்ணணும் விஜய் அவர்களை பொறுத்தவரைக்கும். தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போணும். ஆ ஒரு இவர் வந்து அது பேர் என்ன? கருப்பு பூனை படை வச்சுட்டு இருக்காரு இல்லையா? ரசிகர்களை கிட்ட நெருங்க விடுவதே இல்லை அப்படின்னு இவர் இருந்தாருன்னா, அந்த வோட் பெர்சன்டேஜ் குறையும். இவரு இப்ப கிராமங்களுக்கெல்லாம் போறாரு. இப்ப ஸ்டாலினே ஒரு கட்ட போட்டு வச்சிருக்காங்க. ஆனா கிட்ட போய் எல்லாரும் கை குடுக்குறாரு, பேசுறாரு, அவங்க குடுக்குற மனுக்கள வாங்கிக்கிறாரு. சோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்த அவரு பண்ணணும் விஜய். அது பண்ணுவாரா அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா ஒரு கருப்பு பூனை படை வந்து நெருங்கவே விட மாட்டேங்கிறாங்க. அப்படி இருந்தா ரொம்ப கஷ்டங்கிற மாரி தான் இருக்கு சூழல். அதெல்லாம் தாண்டி அவர் வெளியில வரணும். அத தாண்டி வந்தா தான் வந்து இப்ப எம்ஜிஆர்லாம் போய் வயதானவர்கள் பெண்கள் எல்லாம் கட்டிப்பிடிச்சு நிப்பார், சிரிச்சுட்டு இருப்பாரு. அது அவங்களுக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷம். அங்க ஒரு 1000 பேர் இருக்காருன்னா, ஒரு 10 பேர் அவர் கட்டிப்பிடிச்சாருன்னா கூட, அந்த 10 பேர் அந்த சந்தோஷத்த எல்லாருக்கும் பரப்பி அந்த எம்ஜிஆருக்கு எம்ஜிஆர் பாருங்க எல்லார்ட்டயும் எவ்வளவு அரவணைப்பா இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரியான ஒரு விஷயத்த விஜய் செய்யணும். விஜய் செய்வாரா? அப்படி செஞ்சாருன்னா, அந்த நான் சொன்ன 8, 12% எல்லாம் இல்ல. 8லேருந்து 12 இல்ல. 15 வரைக்கும் கூட வரலாம். இந்த எலக்ஷன்ல. அதுக்கு அடுத்த எலக்ஷன் 20, 25 கூட போலாம். பட் அதை செய்வதற்கு அவர் துணிவாரான்னு தெரியல. அதேபோல அந்த டிசம்பருக்குள்ள அவர் வந்து ஒரு நடைப்பயணம் போக போறாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி நடைப்பயணம் சென்றால் 1% கண்டிப்பாக அதிகரிக்குங்க. பட் அவரு அந்த நடைப்பயணத்தை எவ்வாறு யூஸ் பண்ண போறாரு? மக்களை எவ்வாறு சந்திக்க போறாரு? மக்களோட நெருக்கமா பழக போறாரா? இல்லையாங்கிறத பொறுத்து அவருடைய வாக்கு சதவீதம் மாறலாம். சரிங்களா? அது போனதுக்கு அப்புறம் தான் நம்ம அத சொல்ல முடியும். இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு 8-12% அவருடைய வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. திமுக பற்றி ஒரு கட்டுரை இது வந்திருக்கு. சர்வே வந்திருக்கு. இதுல குமுதம் ரிப்போர்ட்ன்னு நினைக்கிறேன். அதுல வந்து 55.59% வந்து மக்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் திமுக ஆட்சிக்கு வர்றதுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி நம்ம இன்று மாலை பேசுவோம். ஸோ விஜயை பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அவரு தன்னுடைய தலைமையில் தான் கூட்டணி அப்படிங்கிற மாரி கொண்டு போறதாக தெரிகிறது. பார்ப்போம் அவருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறதா? அல்லது எந்த அளவுக்கு அவர் வாக்கு சதவீதம் வாங்க போறார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கிறேன் நண்பர்களே. தேங்க் யூ ஆர் அண்ட் பை.